ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு சந்திரன் ராகு பகவானுடன் சேர்ந்து ஒரு பௌர்ணமி திதி அமைப்புல இருக்காரு. அண்ட் இந்த வாட்டி இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி நமக்கு சந்திர கிரகணமாக வருகிறது. ஸோ அந்த சந்திர கிரகணத்தினுடைய ஒரு அமைப்பு இன்னைக்கே இருக்கு. ஸோ இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்குமே நீங்க பரிகாரம் பண்றது நல்லது. ஏன்னா சந்திரன் ராகுவோட கும்பத்துல இருக்காரு, சூரியன் கேத்துவோட சிம்மத்துல இருக்காரு. ஸோ இந்த அமைப்பு அவ்வளோ நல்ல அமைப்பு கிடையாது. இன்னைக்கே நம்ம பார்க்கலாம். இன்றைய நாள்ல இல்லை இந்த ஒரு யூடியூப்லயோ இல்லை மற்ற நியூஸ்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல சூரியனினுடைய தாக்கம் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துலையும் சந்திரனினுடைய தாக்கம் பூமியில் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துலையும் ஏதாவது இயற்கை சீற்றங்கள் வரும். இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 நாள்ல உலகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில ஒரு பெரிய இயற்கை சீற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இறைவனை பிரார்த்தனை பண்ணலாம், யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம இந்த சீற்றங்கள் வரலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் ராகு பகவானோட இருக்கிறதுனால கொஞ்சம் மன கிளேசம் இருக்கும். சில நாள்ல பிரச்சனைகள் இருந்தால்தான் மன கிளேசம் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. ஏதாவது வந்துருமோ அப்படின்னு நினைச்சிட்டு பயப்படுவோம். இல்லை நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயத்துல பசங்களுக்கு கல்யாணம் இன்னும் ஃபிக்ஸ் ஆகலையே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வேற விதமான பிரச்சனைகள் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான சில மன கவலைகளும் மன சஞ்சலங்களும் நமக்கு ஒரு படம் மாதிரி ஓடிண்டே இருக்கலாம். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்கு சனிவாரத்தில் இன்று சக்கரத்தாழ்வாரை நம்ம வணங்கலாம், சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் செய்யலாம். சக்கரத்தாழ்வாருக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு அஷ்டோத்திர அர்ச்சனை பண்ணி கொள்ளுவது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரனும் ராகும். ஆபீஸ் வேலை தேவையே இல்லாம நமக்கு சில அலைச்சல் எல்லாம் இருக்கும். பட் பெருசா எதுவும் பாதிப்புகள் அப்படின்னு இல்லைன்னா கூட போனோமா வேலை முடிஞ்சதா வீட்டுக்கு வந்தோமா அப்படிங்கிறது இருக்காது. ஒரு ஜவ்வு மாதிரி நமக்கு அந்த வேலை இழுத்துட்டே இருக்கும்போது சில எரிச்சல், கோபம், சில மனக்கவலைகள் இது எல்லாமே வரக்கூடும். ஸோ சந்திரனின் சஞ்சாரம் ராகுவோட 10ஆம் இடத்துல இருக்கிறது ரிஷபராசி நேயர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்களும் தேவையில்லாத மன சோர்வும் ஏற்படும். சந்திரனினுடைய சஞ்சாரத்திற்காக சனிக்கிழமையான இன்று நவக்கிரக வழிபாடுகள் செய்வது நல்லது. மிதுன ராசி நேயர்கள், புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சின்ன சின்ன மனக்கவலைகள் அவ்வப்போது போகும். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சில செலவுகளும் விரயங்களாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு மிகவும் சிறந்தது. ஸோ மனதளவில் இருக்கக்கூடிய சில குறைகள் மற்றும் இந்த ஆலய வழிபாடுகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான ஒன்றாகவே இருக்கும். மாலை நேரத்தில் நற்செய்திகள் காத்திருக்கிறது. பழைய நண்பர்களினுடைய சந்திப்பு இன்று ஆனந்தத்தை தரும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் 8ஆம் இடத்துல நமக்கு ராகுவோட போய் சேர்ந்திருக்கிறாரு. இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் சுக்கிரன் மற்றும் 8ஆம் இடத்தில் சந்திரன் ராகு சேர்க்கை சில மன சஞ்சலங்களையும் மனக்குழப்பங்களையும் அவ்வப்போது கொடுக்கலாம். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேருவதோடு மட்டுமல்லாமல் சில நண்பர்களின் சந்திப்பு குடும்பத்தில் சில சுபங்களை தரலாம். சிம்மராசி அன்பர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் கேத்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ராகு இந்த அமைப்பில் அவசியம் இன்றைய நாளில் பரிகாரங்கள் செய்து கொள்வது நல்லது. குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்கள், கேத்துவின் சஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு மன சிக்கல்கள் அல்லது மனதில் குழப்பங்கள் போகும். சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளில் சனிக்கிழமை யமகண்ட காலத்தில் காலை வேளையில் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை மற்றும் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் ராகு இந்த சஞ்சாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு சில மன குழப்பத்தை கொடுக்கலாம், சில செலவுகளையும் கொடுக்கலாம். ஆகவே இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களுக்கு தூக்கமின்மை என்பது சில நபர்களுக்கு இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ஹஸ்தா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது.
துலாம் ராசி நேயர்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாக அமைகிறார். 5ஆம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனாலும் 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனாலும் சில விரய செலவுகள் காத்திருக்கிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் மற்றும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு அமைதியை தரும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த நண்பர்களினுடைய சந்திப்பு வியாபார விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாகவோ உங்களுக்கு சில உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நண்பர்கள் வியாபாரத்திற்கு உங்களுக்கு பொருளுதவி செய்வதும் மற்றும் வியாபார யுக்திகளுக்கு உண்டான சில ஆலோசனைகளையும் இவர்களிடத்திலிருந்து நீங்கள் பெறலாம். தனுசு ராசி நேயர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் சின்ன சின்ன மன போராட்டங்களை கொடுப்பார். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாகவே இருந்து வந்த குடும்ப குழப்பங்கள் இன்றைய நாளில் தீரும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தியும் திருமண யோகத்தையும் கொடுப்பார். மகர ராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானம் மற்றும் 2ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் குரு இருப்பதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்பத்தில் வந்து போகலாம். பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். அலுவலக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம் அல்லது சில குழப்பங்கள் வந்து போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்களும் சற்று கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்களோ குழப்பங்களோ வரலாம். கும்பராசி அன்பர்கள். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேது. இன்று பள்ளி கொண்ட பெருமாளை வணங்குவது நல்லது. ராகு மற்றும் கேத்துவிற்கு இன்றைய நாளில் தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். மேலும் இன்று ராகு கேத்துவினுடைய பரிகாரங்களை செய்து கொள்வதும் நல்லது. வெகு நாட்களாகவே ராகு பகவான் ராசியிலேயும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமையில் சில சஞ்சலங்களை கொடுக்கலாம். ஆகவே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடைய அனந்தன் மற்றும் வாசுகியை வணங்கி சிவபெருமான் ஆலயமும் மற்றும் பெருமாள் கோவிலுக்கும் சென்று வருவது நல்லது. மீனராசி நேயர்கள். மீனராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பது புத்திர தோஷம் மற்றும் களத்திர தோஷ நிவர்த்திக்கான பரிகாரங்களை இன்றைய நாளில் மேற்கொள்வது சிறப்பு. மீனராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி பகவானும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சின்ன சின்ன குழப்பங்களை அவ்வப்போது கொடுக்கலாம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கவும் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம்.